வெஞ்சன் சார் மூவி நேமு. அதான் என்னோட டெபியூ டைரக்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்கேன். ஸோ படம் ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். உங்களோட சப்போர்ட் டெபியூ மூவி கன்ஃபார்மாக தேவை. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வெஞ்சன்ஸ் வந்து படம் டைட்டில் வெஞ்சன்ஸு. ஸோ இதில் வந்து வேணி கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபில்ம், நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபில்ம். ஐ திங்க் இந்த படம் வந்து இவ்வளோ நாள் எல்லாமே பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் க்ரே ஷேடில் இருக்கும். Luckily got this project and thank you so much for Rahul Ashok sir giving us such an amazing character, Veni character. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே இவ்வளோ நாள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்திருப்பேன். இந்த படம் பண்ணும்போது நீங்கள் இன்னும் இந்த இவ்வளோ ஒரு டேலண்ட்டு இந்த பொண்ணுக்குள்ளே இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு படம். இதில் ஜான் விஜய் சார், அப்புறம் காளி வெங்கட் சார், இளவரசர் சார், டிஓபி சார் வந்துட்டு எம்எஸ் பிரபு சார் பண்ணியிருக்காங்க, கார்த்திக் ராஜா மியூசிக்கில். குவாலிட்டியாக இருக்குது படம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கலர் கரெக்ஷன்ஸாக இருக்கும், சவுண்டு எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பிகாஸ் ஆஸ் எ டெபியூட் டைரக்டர் சில குறைகள் இருக்கும் ஃபஸ்ட் படங்கிறதுனால. பட் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டைரக்டர்கிட்ட என்ன ஒரு குவாலிட்டி இருக்குமோ அது எல்லா குவாலிட்டியும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். போஸ்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்த ரீசன் வந்து டைரக்டர் சார் தான். ஸோ எனக்கே இங்கே வந்து தான் இந்த போஸ்டர்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கேரக்டரோட டெஃபினேஷன். ஸோ இந்த லுக் வந்து படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, பட் த கேரக்டரோட டெஃபினேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ யூ கேன் சி திஸ் கேரக்டர் இன் த்ரூ அவுட் ஃபிலிமில் இருக்கும். நான் சரி சொன்னேன் இல்லையா, கிரே ஷேடாக இருக்கும் ஃபிலிம் வந்துட்டு. ஸோ எந்த இடத்துல இவங்க பாசிட்டிவாக இருக்காங்க நெகட்டிவாக இருக்காங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. படம் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. சரி ஒரு கதையை மையப்படுத்தி ஃபுல்லாக கதை சொல்லலை. ஈச் சீன்ஸ்லையுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஜானல் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஜான் விஜய் சார் வந்து இதில் கிளாமர் ரோல் மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின் வச்சு கிளாமர் ரோல் பண்ணலை. ஸோ ஜான் விஜய் கிளாமர் ரோல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ வில்லன் வந்து பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப அவரோட அவுட்ஃபிட்டே பெட்டல்ஸ் தான். ஸோ படம் ஃபுல்லாக அவர் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியாக பண்ணியிருப்பார். இது வந்து எங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கே தெரியும். பட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் விஷ் பண்ணிக்கிறேன் மேம்க்கு, போயிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கள மையப்படுத்தியும் இந்த கதை நாங்கள் பண்ணலை. ஸோ இந்த படத்தில் நான் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்ன கேரக்டர், மினிஸ்டரா என்னான்னு கேட்டப்போ நான் வந்து கலெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் கதையை வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஹீ இஸ் அ ரைட்டர் and he come to director and he's a producer. He's actually his profile is a businessman. So இவர் 6 years இதுக்காக கதைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேணியை வந்து அவ்வளோ ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருக்காரு. வென் யூ கன்வே அ டைலாக், நான் வந்து சில படங்களில் பார்த்துருக்கீங்கன்னா டைலாக் வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜில் ஒன்று பேசியிருப்போம் கேரக்டர் தாண்டி. அதெல்லாம் வந்து ஓகே ஷார்ட் பண்ணி தான் படம் ரிலீஸ் ஆகி பண்ணியிருக்கோம். பட் டேரக்டர் வந்து ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட், காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சில இடங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட கை கெஷர்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ்வலாக பேசும்போது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேணி வந்து இப்படி தான் போல்டாக பேசணும், கீழே பார்க்கக்கூடாது, ஸோ கண்ணு சிமிட்டக்கூடாது. சில விஷயங்கள்லாம் அவர் வந்து கேரக்டருக்கு அவ்வளோ இம்போர்ட் கொடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டாப் 5 டைரக்டர்ஸில் நம்பர் 1 நெக்ஸ்ட் படம் இவர் கண்டிப்பாக வருவார், நான் ஷூரிட்டியாக சொல்கிறேன். நம்ம டெய்லியுமே பொலிட்டிக்கல் லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டே 1லேருந்து டே எண்ட் ஆஃப் த டே வரையும் சில எல்லா விஷயத்துலையும் ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபெசிலிட்டிஸ் நியூவாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், மோர் தென் டிஜிட்டல் லைஃப் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக வந்து சில இடங்களில் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம், அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இது கனெக்ட் ஆகும். அண்ட் தென் பொலிட்டிக்கலாக வந்து இந்த விஷயத்த எந்த ஒரு கட்சியை சார்ந்தோ எந்த ஒரு பர்சனோட ரியல் லைஃப்பை சார்ந்தோ நாங்கள் எதுவுலையுமே காட்டலை. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கூட இதை வந்து எந்த படத்தையும் நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பர்சனையும் நாங்கள் வந்து இதில் பயஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது வந்து எதையுமே சிமிலர் பண்ணியும் இல்லை. ஸோ கதை வந்துட்டு ஒரு கற்பனை அண்டு ஒரு பொலிட்டிக்கலில் என்ன ஒரு ஸ்மார்ட் திங்லாம் நடக்கும் பிகைண்ட் த பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், சக்ஸஸ்க்காக என்ன மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாங்கங்கிறது தான் ஒரு ஸ்மால் லைனில் சொல்லலாம் வெஞ்சன்ஸ். இல்லை, நாங்கள் எல்லாமே இமேஜினரியாக தான் சார் பண்ணியிருக்கோம். அந்த இடம் வந்து இப்போது எதுவுமே பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஊர் நேம்லேருந்து எல்லாமே நாங்கள் ஒருன்னா இமேஜினரியாக தான் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது பொலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கிறதுனால சப்போஸ் யாருக்காவது இது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி
யாரையாவது ரெசம்பலன்ஸ் ஆகிடுமோன்றதுக்காக எல்லாமே இமேஜினரி தான் சார் கிரியேட் பண்ணி. இல்லை நான் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் நிறைய ஹீரோயின்ஸுக்கு ட்ராவல் ஆச்சு சார். பொலிட்டிக்கலாக இருக்கவே அவங்க வேணாம், ஒரு செக்டரில் வந்து பொலிட்டிக்கலாக வேணான்னாங்க. இன்னொன்று நான் டெபியூ டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதுக்குமே கதை நல்லா இருக்குது. பட் ஆனால் உங்களை நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுவீங்களான்ற ஒரு டவுட் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அப்படி போகும்போது தான் மேம் கிட்டேயும் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். எனக்கு ப்ராப்பராக நரேஷன் வந்து கொஞ்சம் வீக் சார். ஸோ நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவங்க ஒரு 10 days எடுத்துக்கிட்டாங்க ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு கதை நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படி கேரி ஆனாங்க. இல்லை சார், நான் வந்து இந்த படம் வந்து நானுமே ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படித்தேன். ஸோ எனக்கு எந்த படமே ரிசம்பிள்ஸாக தெரியல. இது ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பழைய படம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஆஃப் ஆஃப் த டைம் வந்து ஃபோன்லேயே தான் இருக்கும். ரீல்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே ஃபோன்லேயே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுவே ஃபாலோ பண்ணுறோம். ஈவன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அவங்க ஒரு நியூ ப்ராடக்டை வந்து அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜில் சொன்னால் தான் நம்ம ரசிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படம் இதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம், டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக வரும்போது ஹீரோ இல்லாத படத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. ஈவன் ஓடிடியில் வந்தால் கூட அதுக்கான 2.5 மணி நேரம் அவங்க உட்காந்து படம் பார்க்குறாங்கன்னா படம் நல்லா இருந்தால் மட்டும்தான். அதை அதுக்கு நானும் எக்ஸாம்பிள் தான். ஈவன் சீரீஸாக இருக்கட்டும், நம்ம அதுக்காக வந்து ஒரு 8 hours 9 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த சீரீஸ் எண்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மெய்யப்படுத்தி தான் இந்த ஜென்ரேஷனுக்காக இந்த பொலிட்டிக்கலில் எதெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குங்கிறத இந்த படம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எல்லா சீனுமே புடவை கட்டிட்டு இப்படிலாம் இருக்காது. சில இடத்துல பிளேசர் போட்டிருப்பேன், சில இடத்துல லாங் ஃப்ராக் இருக்கும். இதில் வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு அவங்கவுங்க முன்னாடி நடித்த படங்களில் எந்த ஒரு பாடி லாங்குவேஜும் இவர் இதில் காட்டவே இல்லை. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், ப்ராப்பராக ஒரு பயஸ்டாவோ இல்லை அவங்கள அட்டாக் பண்ணுன்றதுக்காகவோ எந்த மூவியில் ஒரு சீன் கூட நான் பழி வாங்கலன்னு சொல்கிறேன் சார். கேரக்டர் பழி வாங்கல இல்லையா? நீங்கள் படம் பார்க்கலாம். நான் யாரையுமே வந்து இவங்க மேலே பர்டிகுலராக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு பயஸ்டாக எதுவுமே பண்ணல சார். பொலிட்டிக்கல் ட்ராமா தான், அது க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கும். நீங்கள் அது பார்க்கும்போது எந்த கட்சிக்காரங்க உட்காந்து பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகவும் ஆகாது, அவங்கள அது ரிசம்பலன்ஸும் பண்ணாது. நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப கான்ஷியஸாக தான் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம். See, not only political, success need for everyone, even celebrities-ஆ இருக்கட்டும், ஈவன் ஒரு ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சக்ஸஸ் நீட்ஸாக இருக்குது. ஸோ சக்ஸஸ்க்காக நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, அங்கே என்ன நம்ம எத்திக்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிற சில விஷயம்லாம் இருக்குது. அதை வந்து சில பேர் அதை எக்ஸ்ட்ரீமாகவும் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களால எப்போ டவுனாக இருக்காங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலைன்னா அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரீமாக சக்ஸஸ் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்று ஏமாற்றணும், இல்லைன்னா வேற கொலை பண்ணணும். லைக் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சக்ஸஸ்க்காக என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் நாங்கள் வந்து டைட்டிலாக வெஞ்சன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இது கதை ட்ராமா தான். ஸோ இது வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ண தெரியல. படம் பார்த்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய அடிதடியெல்லாம் இருக்காது, ரொம்ப ரியலாக இருக்கும். படம் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும் ஏன் அது வந்துருக்கு. அது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக வைக்கல, படமாக வந்து அதோட இந்த போர்ஷன் நீங்கள் படம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகும். என்னால் இதுக்கு மேலே ரிவீல் பண்ண முடியல, அவ்வளோதான். போரிங் ஆஃப் டூயிங் இருக்கப்பற்று அந்த மாதிரி தேன் ரொம்ப செட்டில்டாக இருக்கிறது தான். ஸோ ஜெயில் பண்ணிட்டு ரவுடித்தனமாக பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஒரு சாஃப்ட் கேரக்டர் தேன் பண்ணேன். ஸோ என்னால் இருக்கப்பற்றும் பண்ண முடியும், என்னால் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளான மெயின்டைன் பண்ண முடியும், பாடியை ஏற்றுறது, பாடியை வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போல்டு கேரக்டர் பண்ணலாம், ஒரு கிரே ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ த்ரூ அவுட் ஃபில்ம் வரப்போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நமக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நம்ம இல்லைன்னா கூட நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் யார் பண்ணாலுமே வெற்றி தான். அதை வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. சொன்னதை விட 200% பர்ஃபெக்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமாம், ரியல் லைஃப் கேரக்டரில் நான் யாருமே இன்ஸ்பயராக எடுத்துக்கல சார். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க லைஃப்பில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேணி கேரக்டர் வந்து அந்த கதையில் என்ன சீன்ஸ் வருதோ அதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறதையும் ஒரு ரிட்டனாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து எங்கேயுமே அபர்நதியாக நம்மளோட கெஷஸ் இல்லாமல் அதை வேணியாக வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இந்த படம் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணும்,
ஒரு 100% மக்கள் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80-75% மக்கள் போய் பார்க்கணும்னு இருக்கேன். ஸோ நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலுமே ஜஸ்ட் பாஸ் 35 மார்க் தான் வாங்குறேன். ஸோ அதனால இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 மார்க் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அதனால மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் இது ரீச் ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளில் தான் நான் எல்லா படமுமே பண்ணுவேன். ஐ திங்க் இந்த படத்துல நான் யாரையுமே காம்படிஷனா பார்க்கல. ஸோ எந்த ஒரு முன்னணியா இருக்கிற எந்த நடிகர், நடிகையுமே நான் வந்துட்டு காம்படிட்டிஸாவும் லைஃப்ல பார்க்கல. ஸோ எனக்கு அப்புறம் நான் வந்து லைஃப்ல ஒரு 75 ஏஜ், 60 ஏஜ்ல நான் நல்ல படம் பண்ணியிருக்கேன் லைஃப்ல. ஸோ என்னோட பேரு கூகுள் பண்ணும்போது நான் லிஸ்ட் ஆஃப் மூவி ரொம்ப நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு கிரெடிட்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் தான் நான் சினிமா லைஃப்ல இந்த அளவுக்கு நான் கேரியர் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆமா. இல்ல சார், அது தமிழ்நாடு அசெம்பிளி இல்ல சார். நாங்க வேற ஒரு பில்டிங்கை ரெஃபரன்ஸா எடுத்து தான் பண்ணோம் ஒண்ணு. இது வந்து சென்சார்லயே கேட்கல, நீங்களா இஷ்யூ பண்ணி விட்டுறாதீங்க சார். இப்பதான் 35 மார்க்ல இருந்து ஒரு 75 அது ஃபெயில் மார்க். இல்ல சார், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 0 இருந்தாலும் லைஃப்ல ஒன்றும் உருப்பட போறது கிடையாது. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் ஒன்றும் உருப்பட போறது கிடையாது. லைஃப்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரசன்ஸ் என்ன பண்றோமோ அதுதான். ஈவன் அம்பானியோட மருமக அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 900 தான் இருக்கும். பட் ஷீ டூயிங் சக்ஸஸ் அண்ட் ஷீ ரன்னிங் பிக் கம்பெனிஸ். ஸோ ஷீ டோன்ட் நீட் ஃபார் மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஈவன் இப்போ கிறிஸ்டியானோ சார் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து 656 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. பட் வாட் ஹி டூயிங், ஹிஸ் ப்ரொஃபஷன் ஃபுட்பால் பிளேயர், அவார்டு வாங்குறாங்க, அவங்க நார்மல் லைஃப் தான் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சில ப்ராடக்ட்ஸ்க்கு கொலாபரேஷன் பண்ணுறாங்க, பேமெண்ட் வாங்குறாங்க, அவ்வளோதான். த ஃபெமிலியர், அவ்வளோதான். யூசிங் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆர் 1000 ஃபாலோவர்ஸ், நோ யூஸ் ஃபார் ரியல் லைஃப் சக்ஸஸ். இல்ல சார், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதனால வந்துட்டு இன்ஸ்டாகிராமே இல்லாம தான் நான் ஆர்யா ஷோவே போனேன் நான். ஐ மீன் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோ. அப்ப எனக்கு வந்து சோஷியல் மீடியாவே கிடையாது. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான். ஸோ ஆஃப்டர் த ஷோ தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணேன். ஸோ சோஷியல் மீடியா இருந்தா மட்டும்தான் நம்ம சினிமா கேரியர்ல ஃபெமிலியரா ஆகணுங்கிறது நினைக்கிறது இட்ஸ் அன் ஆப்ஷன் தான் சார். பட் அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலா அன்னைக்கு நான் ஏன் ஆர்யா சாரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து நான் ரியாலிட்டி ஷோவில் மோர் தென் 100 டேஸ் வந்து ஆர்யா சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு குட் மெமரிஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ஃபேக் ஸ்டோரி வச்சு அவரோட ஒரு ரொமான்ஸோ இல்லை ஒரு சிஸ்டர் ரோலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கேரக்டரோ அந்த மாதிரி எந்த ரோலும் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அது வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன். லைஃப்ல எனக்கு வந்து அந்த எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோல இருக்கிற அந்த மெமரிஸே போதும். அதனால ஆர்யா கூட எனக்கு படம் பண்ண விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன். மார்ச்ல படம் ரிலீஸ் ஆகுது சார். சென்சர் சர்டிஃபிகேட் வந்தோடனே டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். எல்லாருமே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க சார். ஸோ வெஞ்சன்ஸ் படம் டூ சப்போர்ட். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கணும். இந்த வீக் லிஸ்ட்ல வெஞ்சன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்களோட பெஸ்ட் ஃபில்மா இருக்கும் இந்த இயருக்கான.